புல்லு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை. என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரக்கு கொடுங்க. என்ன சார் இது? மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? ஏன்னா அங்க மாடு துடியா துடிச்சிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்துருக்காரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி, அது இருக்கட்டும். நீங்க வந்து நின்று டாக்டராவது வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வேண்டிய பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரையை மாத்து கொடுத்தா குணமாயிருமா? அதிகமா டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாயிருந்தாங்க. வாங்க போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும். இல்ல, வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, வேற ஒரு மாத்திரையை வச்சு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கி பாரு, புல்லு, வைக்கலு, புண்ணாக்கு, போஸ்டரு, உன் துணிமணி, அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல, என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். நானும் இவனுக்கு கொஞ்சம் காசை கொடுக்குறேன். நீ பிடிக்கிட்டு போற, இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா இனிமே எவன் கூட கூட்டி தரக்கூடாது. கூட சொந்த ஒருத்தர் இருக்கா, அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இதை அடிச்சாதான் தைரியம் வரும். வணக்கம் ஐயா. ஐயா, மதுன்னு இந்த விதத்துல நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாத்து விடாதீர்கள் ஐயா. ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்க ஐயா. ஆமா, நான் சாவித்திரி ஜெமினி கணேசன் கொஞ்சம் எனக்கு வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு. போடா, இதுல ஏதாவது கொடுங்க ஐயா. வர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்க ஐயா. கீழே இடக்கு பொறுக்கிக்க. நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பார்வதி யார் அது? பொண்டாச்சு. என்னாச்சு? இன்னொருத்தோட ஓடி போயிட்டா. இதுக்குதான் குடுக்குறியா? எவன் மூஞ்ச ஊச்சன்னு தெரியல. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னு அழகு, அப்படி அழகு. ஆமா, அவ பேர் என்ன? அனிதா, வினிதா, சொல்லுங்க. ஆஹா, அருமையான பேரு. ஆமா, 3 பொண்ணுகள்ல எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு, 3வது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம் உங்களை கட்டி கொடுக்குற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாராவது ஒரு என்னது மாமாவா? ஆமா, இனிமே உங்க குடுப்போம் இல்ல நம்ம குடுப்போம் சந்தோஷமா இருக்கும். அதோட 3 in 1 அதான் உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன், நானும் சந்தோஷமா இருப்பேன். ஆமா, நாளைக்கு வீட்டுல பாருங்க நடப்புறம் நடக்கும். இந்தாங்க இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர். சீனி போட்டு மம்மட்டி அவங்களுக்கு முன்னாடி மாடு மாத்திர மம்ம அப்படியே வாங்க. அது அந்த அநியாயத்தை பாக்குறீங்க. என் கம்பெனில நான் மேலதிகாரி, எனக்கு கீழே வேலை வைக்கிறவங்க கீழே அதிகாரி நினைச்சேன். ஆமா, பொண்ணு கூப்பிடுறது கடையில 3 பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் பொண்ணு கூப்பிடுறது குடிச்சுட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா 3 பட்டு புடவை ஆர்டர் கொடுத்துருக்கேன். இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது, பட்டு வேட்டி பட்டு சட்டியோட இருக்குன்னு சொன்னேன். பொண்ணை கூப்பிடுறது வாங்கம்மா. என்ன மாப்பிள்ள வெக்கப்படுறீங்க? நீ சாவறதுக்கு எத்தனை வண்டி வரும்? பாத்துக்கிற ரூல்ஸ் தெரியாது உனக்கு? போறது சோத்த விட்டு இனிமேல் அதை பாத்துப்போம். வருதா? ஓகே சார். வண்டி தேடிட்டு போறோம், வண்டியை தேடிட்டு போறோம். போலீஸ் 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 வண்டியை தேடிட்டு போறோம் சார். இந்த வேகமா வர்றாங்க. போலீஸ்காரங்க சொன்னனால ஒரு மனிதன் நியாயமா
தொழில் பண்ண முடியல. எந்நேரமும் ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்தே, உனக்கு வண்டி ஓட தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போயினா ஒரு லெப்ட் கட் ஆகும், அங்க இருந்து ஒரு ரைட் கட் ஆகும், மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட். அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா, அங்க கொண்டு இந்த வண்டி நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறேன். நீதான் வழி கரெக்டா சொல்லியா? நீ எடுத்து போறது அவசரமா பாத்துப்போம். சாதியெல்லாம் உள்ளதான் இருக்கு, ஒண்ணும் இல்ல. பிரேக்கு ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக்கு, மத்தவங்க கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. பாய். பூக்காரி இறங்குமா. நீ சொன்ன என்னமா ஓட்டி வந்தேன். வீட்டு வாசல் ஒரு கடை இருக்குன்னு சொல்லல, இருக்கு பாரு. அப்ப இந்த வீடு தான் சார். அப்ப நான் போறேன். எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா முந்திரி சார்? என் பேரு முந்திரி சார் இல்லம்மா. எனக்கு அப்படித்தானே தெரியும். நீங்க அந்த பேரை சொல்லவே இல்லையே. உள்ள வாங்க. எல்லாரும் நண்பா முத்து முத்துன்னு கூப்பிடுவாங்க. நீ எப்படி பூக்காரி இல்ல, எனக்கு அந்த மாதிரி தான் தெரியும். உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் ஷாலினி, எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எல்லாரும் என்ன அண்டா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு சிக்கு புக்கிற ஞாபகம். ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன ஏய் முண்டா இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும். ஒண்ணுக்கு நான் உங்களை அவ்வளவு பாக்கமா? எங்க அண்ணன் பெரிய ரவுடியா எல்லாரும் சொல்லுவாங்க. படிக்கட்டு பாத்து பாத்து. இது எங்க வீடு, நீங்க பாத்து வாங்க. இதுக்குள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்பதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பொத்துன்னு பாக்குறீங்க? பேசிட்டு வந்ததுல அதுக்கிட்ட என்ன மறந்துட்டேன். இதுக்காக எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது, எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, இவ ரவுடி என்ன பேர் என்ன? வீராசாமி. எல்லாருமே வீசுருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க. முறைக்கு சுபாவம். கோபம் வந்தா எல்லாரும் அடிச்சிருவாரு. எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு. எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ. ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? உங்க அப்பா ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும் போது வாயில இருந்து ரத்தம் வந்து அப்பவே. உன் மனசு ரொம்ப நோக்கத. பரவாயில்ல, நீங்க தெரிஞ்ச கேட்குங்க. நீங்க தரணும். சரிங்க. என்னது மோருங்க. இந்த 7 வீட்டு மோரெல்லாம் குடிப்பீங்களா? உங்களுக்கு யார் சொன்னது பணக்காரங்களுக்கு மோர் பிடிக்காதுன்னு? நான் அந்த என்ன ஒண்ணு, ஒரு டம்ளர் மோர்லாம் பத்தாது, 4 டம்ளர் மோர் நல்லா டேஸ்டா இருக்குங்க. இன்னும் ஒரு டம்ளர் கிடைக்குமா? ஐயோ இப்ப நீங்க குடிச்சது உறவு தடுக்க மோர் தான். அப்படிங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடுவீங்க. உங்க கையால மோர் குடிச்சா நான் கொஞ்சம் குடிச்சேன். நான் சிக்கன் கூப்பிடலாமா? ஓ அதான் சொன்னேன், என்கிட்ட அன்பா இருக்கிறவங்க என்ன சிக்கன் கூப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு என்னல அன்பா இருந்தா கூப்பிடுங்க. வீணெல்லாம் வாசிக்க தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து வெளியில பாடிட்டு இருந்த காலத்துல நான் தான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை தான் இது. இது என் உசுறு. இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் விட்டுட்டாரு. இது பாத்தீங்களா, இது எனக்கு கம்பி அறந்து போயிருக்கு. இதை வாங்கி தரத்துக்கு எனக்கு யாருமே இல்லை. எங்க அண்ணா கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த கம்பி வாங்கறதுக்கு நான் வண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன். வண்டியை வேற கொண்டு போய் விடணும். வண்டி விடணுமா? எங்க? சர்வீஸுக்கு. சர்வீஸ் வண்டி கழுவு. டிக்கெட் கட்டிட்டு வந்தீங்க, கடுத்து போய் கடிச்சு. ஐயோ என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும்ல. அதுக்குதான் புறப்பட்டு அதுக்குள்ள உத்தரவு வாங்கிட்டாங்க. அவசரப்படாத, என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே. அவருக்கு எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேன்னு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி
நம்ம கம்பெனியா? எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படா வந்து நீ நடந்தா பஸ்லியா ரயில்லையா? எப்படா வந்த நீ? வந்த எதை கேட்டாலும் வந்தேங்கிறீங்க. எப்படிதான் வந்த? அறிவாளி பத்த மகனே, என்னடா இது? ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைக்கிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி வந்த விஷயத்த சொல்லு. அதுதான் நம்ம அதை சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். சைக்கிள் செத்து போச்சா? ஆமா, அது தின்னு செத்து போச்சு. சரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல, அதோட கறியை இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்துது. 50 மாடு செத்து போச்சுல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு தண்ணி தீ பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. பாட்டு சொல்லுவோம். ஐயோ பாழா போடுறது எவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ பிடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ பிடிச்சி கேக்குறேன். பக்கத்துல ஒரு குளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு. போனோமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா மொத்த குளத்தை என் தொழில் பக்கத்துல கொண்டாந்து இருக்கிறது? செத்தது எங்க போல? உங்க அப்பாயா? என்னது? அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ அப்பா, எப்பா எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா, உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு? ஐயோ, 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே. எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட், அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போகுது. இந்த விஷயத்த நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது? என்ன வீட்லயே காணா? கஞ்ச பையன் ஒரு 4-5 ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். இன்னைக்கு கார் கொண்டு வரலையா? கொண்டு வந்துருங்க. கல்லி நிறுத்திருங்க. நீங்க கொண்டு வந்தா வண்டி திருப்பி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பெரிய வண்டி இல்ல. இன்னைக்காச்சும் பூ வாங்குவீங்களா? அப்ப எதுக்கு வந்தீங்க? அம்மா உன்னை பாத்துட்டு போலாம் தான். ஏன்னா பாக்க கூடாதா? பாக்கலாமே. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன வேணும் சொல்லு. இன்னைக்கு 2 கம்பி வாங்கினேன். அன்னைக்கு சொன்ன கணக்கு வச்சிருக்கேன்னு இந்த உண்டியில இருக்க. எனக்கு தர தெரியாது. அதுக்கு என்ன? நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு வாங்கி தரத்துக்கு யாருமே இல்ல, அதான் உங்களை கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதுங்க. உங்க முந்திரி பிஸ்கட் இடையில இதெல்லாம் முடியுமா? ஒன்னால எனக்கு முந்திரி பருப்பு பிஸ்கட் என்ன? உங்க வீட்டுக்கு 2 கம்பி வாங்குறது, 2 முந்திரி பருப்பு விலை, அவ்வளவுதான். சகலமா வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கம்பி வாங்கி கொடுத்தோன்னே பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வச்சுட்டாரு. கம்பி நேரமாயிடுச்சு.